വഴിതെറ്റി എങ്ങോ അലഞ്ഞിടാതെ വരികന്റെ ചാരത്തായി വൈകിടാതെ സ്വർഗവും ഭൂമിയും നിറഞ്ഞു നിൽക്കും എന്നാറിലായി നിനക്കഭയമേകാം. സ്വർഗവും ഭൂമിയും നിറഞ്ഞു നിൽക്കും എന്മാറിലായി നിനക്കഭയമേകാം. എഫ്രൈം നീ എന്റെ വത്സലപുത്രൻ, പൊന്നോമാനാക്കുട്ടൻ നീ. എന്നോടുള്ളൻ നിന്നോടുള്ളൻ സ്നേഹമചഞ്ചലിയം നിന്നോർമ്മ എന്നുള്ളിൽ അവനീയം. மீண்டும் ஆக உங்களை எல்லாம் பார்த்து தேவ சமூகத்தில் சந்தோஷப்படும்படி ஒரு வாய்ப்பு கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்ததுக்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். நம்முடைய எல்லா மனுஷனுடைய வாழ்விலும் ஒரு மேடும் அடுத்தொரு பள்ளமும் இருக்கிறது. எப்போதும் எனக்கு கஷ்டமா துன்பமா வியாதியா தொல்லையா இல்லை. தேவனை நம்பியிருக்கிறவரே அவர் செழிப்பாக அவர் கைவிடார். உலகத்திலே மனுஷன் எல்லாம் நம்மை கைவிடும். குறை பேசு நம்ம பாத்திரத்திலிருந்தே சாப்பிடுறவன் நம்மளை வெளியில் போய் குற்றம் சார் குறைகள் பேசு. നമ്മുടെ പേഴ്സ് കാലിയാകുന്നത് വരെ നண்பர்களும் சொந்தக்காரும் எல்லாம் நமக்கு சுத்திலும் இருக்கும். வாய் வலிக்கிற அளவுக்கு நம்ம பெருமை பேசுவார். பேഴ്സ് காலியாயதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஆளே இருக்காது. அடுத்த இடத்துல போய் நம்மளை ரொம்ப கேவலமா பேசு. உலகம் அப்படி. ஆனா கடவுள் அப்படி அல்ல. நம்முடைய குறைகளை குற்றங்களை ஜபக்குறவுகளை ஆராதன குறவுகளை எல்லாம் மன்னித்து என் மகன் என் மகள் அவளை நான் நேசிக்கணும், அவளை நான் ஆசீர்வதிக்கணும் என்று விருப்பப்படுகிறார். ஆவலோடு நம்மளை காத்திருக்கிற ஒரு தேவன் இயேசு கடவுள் மட்டும்தான். அவங்க பேர் உங்க நைன் பேரு அருணாச்சலம். അരുണാചലം അദ്ദേഹത്തിന്റെ പേര് അരുണാചലം. യോവാൻ എന്ന് ക്രിസ്ത്യനിലേക്ക് വന്നു. സ്നാനപ്പെട്ടതിന് ശേഷം അദ്ദേഹത്തിന് യോവാൻ എന്നാണ് പേര്. 3 മക്കൾ, 2 പെണ്ണും ഒരാണും. മൂത്ത മകളുടെ മാരേജ് കഴിഞ്ഞു. ഒരു മകനുണ്ട്. 2 പെൺകുഞ്ഞുങ്ങൾ, 1 പെണ്ണും ഒരാണും കല്യാണം കഴിക്കുവാനുണ്ട്. മാരേജ്. നിങ്ങളുടെ വിലയേറിയ പ്രാർത്ഥന ഈ പ്രിയപ്പെട്ട ഭവനത്തിന് ആവശ്യമാണ്. ഈ ഗ്രാമത്തില് രാജപാളയം എന്ന ഈ വലിയൊരു ഗ്രാമത്തിലെ മലമേലിരിക്കുന്ന ഒരു പട്ടണമാണ് ഈ ഭവനം. ആരാധനയുടെ ഭവനമാണ്, പ്രാർത്ഥനയുടെ ഭവനമാണ്. ഈ അരുണാചലം എന്ന ദൈവത്തിന്റെ പ്രിയ മകന് വേണ്ടി നിങ്ങളുടെ വിലയേറിയ പ്രാർത്ഥന ഞാൻ ചോദിക്കുകയാണ്. ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിക്കട്ടെ. ഉங்களுக்காக உலகத்திலே அநேக கிறிஸ்தவங்க இது பார்த்துட்டு இருக்கு. உங்களுக்காக ஜெபிப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு நமக்கு ஒரு சில வாழ்க்கையில வந்ததான ஒரு சில காரியங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் வந்ததான காரியங்களும் தெய்வீக வார்த்தையும் நாம் சேர்ந்து பேச போறேன். சங்கீத புஸ்தகம் 124 1 3 வரையுள்ள வார்த்தைகள். சங்கீத புஸ்தகம் 124 1 3 வரையுள்ள வார்த்தைகள். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற
124. மனுஷர் தமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் தமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்குவார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி. கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால் மனுஷன் நம்மை உயிரோடு என்ன பண்ணுவான்? விழுங்கி இருப்பார். கொஞ்சம் பின்னால நம்மளோட வாழ்க்கையை நினைச்சு பார்க்க, உயிருக்கு போராடிய நேரங்களே நாம் நினைச்சு பார்க்கலாம். கொடூரமான சாத்தானின் கிரியைகள் வந்து நம்மை தாக்கிய போத நாம் எப்படி இருந்ததுன்னு நாம் நினைச்சு பார்க்கணும். இப்போதுள்ள நிலைமையில் நாம் நினைச்சு பார்க்கணும். இப்போ நமக்கு சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவன் என்பது. ருசித்து பாருங்கள். கர்த்தரை ருசித்து பார்த்ததுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கைக்கு வந்த வித்தியாசங்கள், மாற்றங்கள். எப்போதுமே ஒரு சில பேரு தேவாலயத்தில் வந்த நிறைய பேரை எனக்கு தெரியும். பாச்சுன்னா இவருடைய சர்ச்சில் அநேகமான அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்த காரியங்கள் எனக்கு தெரியும். 6-7 வருஷமா நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறதுனால பயங்கரமான ஆசீர்வாதங்களை வாங்கியதுக்கு பிறகு தேவனே இந்த கழுதைக்கு ஒரு காரியம் இருக்கிறது, உடையவனை சாப்பாடு கொடுக்கிறவனை பின்காலினாலே மிதிக்கும். அப்படி மிதிச்சிட்டு போய் அநேக குடும்பங்கள் உண்டு. இன்னைக்கு வறுமையா இருக்கிறது, நிலைமைகள் மாற்றமா இருக்கிறது. நிறைய பேர் மனம் திரும்பி வந்து வீட்டுல கூட்டங்கள் நடத்தி, எல்லா சண்டையில் வீட்டுல கூட்டங்கள் நடத்தி ஒரு மரணம் எல்லாருக்கும் வருவீங்க. மரணம் வந்ததினால என்னாச்சு? போன செப்டம்பர் 28க்கு என் வைஃப் இறந்து போச்சு. இறந்து போயனால நான் பைபிள் தூக்கி வீசிட்டு, ஐயோ என் மனைவி இறந்து போச்சா, இன்னும் நான் கிறிஸ்தவனா இருக்க விருப்பப்படல என்று சொல்லிட்டு போகணுமா? நரகத்தில் போகணுமா? என் மனைவி பரலோக பிதாவினுடைய சமூகத்தில் போய் அங்கே எனக்கு போகணும் என்ன வாஞ்ச நம்மளோட வாழ்க்கையில வேணும். பைபிள் எல்லாம் தூக்கி வீசி இருந்த ஒரு 17 வருஷம் முன்னால இருந்த சிலையும் போட்டோ எல்லாம் எடுத்து வச்சு பக்தி எல்லாம் பத்த வச்சு 3 மாசம் ஆகல ஒரு மகன் தண்டவாளத்தில் விழுந்து இறந்து போச்சு. ரொம்ப சூழ்நிலைகள் மாற்றமாய் போச்சு. நாம் எப்போதும் நம்முடைய பின்கால வாழ்க்கைகளே என்ன பண்ணணும்? யோசிக்கணும், நினைக்கணும். கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால் நம்மை அவர் என்ன பண்ணும்? உயிரோட விழுங்கி இருப்பார். பிரியமானவரே, ஆதியாகம புஸ்தகம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரம் 37, 23, 24 வார்த்தைகள். யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. பொறாமா இப்போ மட்டும் இல்லைங்க, அந்த காலத்திலே இருக்கு. அது சாத்தான ஒரு தூசி சாத்தான் வைத்தா ஒரு அடையாளம். பாருங்க, நம்ம நல்லா இருந்தா மற்றவனுக்கு எப்படிப்பட்ட சொந்த பந்தங்களும் ஆகட்டும், எப்படியாவது இவனை கீழே தள்ளணும், கவத்திடணும். இவன் பிச்சைக்காரன் ஆகணும், இவன் நல்லா இருக்க கூடாது, இவனுடைய கான்ட்ராக்ட் விவஸ்தா, இவனுடைய வேலை வாய்ப்பு எல்லாமே தொலையணும். இதுதான் நோக்கம். கெட்டவனுக்கு கெட்டதுதான் எப்போதும் மனசுல வரும். சுத்த மனம் இருக்கணும் ஐயா, சுத்த மனம் இருக்கணும். ஒரு பாடல் இருக்கு, சபரி போய் சப்தம் இட்டால் என்ன, சபரிமலை போய் கூக்குரல் இட்டால் என்ன, மக்கையில் போய் திரும்பி வந்தால் என்ன, சுத்த மனம் வேணும் மனுஷா. எருசலேமில் போயிட்டு வந்தாலும் சுத்த மனம் தேவையா இருக்கு. மனசில் சாந்தி இல்லாத, முகத்து சாயல் இல்லாத நீ இயேசுவே
ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லிட்டு ஒரு மலையாளத்தில் பார்க்கிறோம். இப்ப இயேசு நம்முடைய வாழ்க்கையில் உள்ளத்தில் வரும்போது மாற்றங்கள் வரும். குடிப்பழக்கத்தில் இருந்து மாற்றம் வரும், புகைப்பிடிப்பில் இருந்து மாற்றம் வரும், கெட்ட வார்த்தையில் இருந்து மாற்றம் வரும், பாவ பழக்கங்களில் இருந்து மாற்றம் வரும், ஒரு புது மனுஷனாய் வரும். யாராவது வீட்டில் வந்து அவரை வெல்கம் பண்ணும், அன்போட சிரிச்ச முகத்தோட நிற்கும். முன்காலத்தை பார்த்தா கோபமா இருக்கு,